தற்போது காங்கிரஸ் கட்சியில் முதன்முறையாக பிரியங்கா காந்திக்கு இந்த பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல நாடு முழுவதும் இருக்கிற லட்சக்கணக்கான காங்கிரஸ் ஊழியர்கள் நீண்ட நெடுங்காலமாக பிரியங்கா காந்தி காங்கிரஸ் கட்சியிலே பொறுப்பேற்க வேண்டும், பொறுப்பேற்று காங்கிரஸ் கட்சியை வழிநடத்துகிற பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தலைவர் ராகுல் காந்திக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கை நீண்ட காலமாக இருந்து வந்தது, எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மிகவும் மகிழ்ச்சியான செய்தியாக காங்கிரஸ் கட்சியினர் கருதுகிற ஒரு அறிவிப்பாக இது வெளிவந்துள்ளது. குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய நிலையை உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு இக்கட்டான சூழலில் இன்னைக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொதுச் செயலாளராக உத்தரப்பிரதேச கிழக்கு பகுதியினுடைய பொறுப்பை பார்க்கிற ஒரு பொறுப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 80 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு. ஒரு கிழக்கு பகுதிக்கு பிரியங்கா அவர்களும் மேற்கு பகுதிக்கு மாதவரா சிந்தியா அவர்களும் பொறுப்பேற்றுக் கொள்கிற அறிவிப்பு வந்திருக்கிறது. இந்த அறிவிப்பு மிகப்பெரிய எழுச்சியை நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் மத்தியில உருவாகிற நிலை உருவாகி இருக்கு. பொதுவாக பிரியங்கா காந்தி அவர்கள் இந்திரா காந்தியினுடைய முக சாயலை பெற்றிருக்கிற காரணத்தினாலே, இந்திரா காந்தி போலவே ஒரு மறு வடிவமாக இருக்கிற காரணத்தினாலே அவரை எல்லோரும் கவருகிற ஒரு சூழல் ஏற்கனவே இருந்ததுனால இந்த அறிவிப்பு மிகப்பெரிய அளவில் காங்கிரஸ் கட்சிக்கு பயன் அளிக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் இழந்த பெருமையை காங்கிரஸ் கட்சி நிச்சயமாக மீட்டு தருகிற இமாலய பணியை பிரியங்கா காந்தி அவர்களும் மாதவராவ் சிந்தியா அவர்களும் நிச்சயமாக காங்கிரஸ் கட்சிக்கு பெற்றுத் தருவார்கள். சமீபத்தில் பகுஜன் சமாஜ் பார்ட்டியும் சமாஜ் பார்ட்டியும் இருவரும் சேர்ந்து அணி அமைத்து காங்கிரஸ் கட்சியை ஏதோ ஒதுக்கிவிட்டதாக ஒரு தவறான பிரச்சாரம் செய்யப்பட்டது. அந்த பிரச்சாரம் முறியடிக்கப்பட்டு காங்கிரஸ் கட்சி 2009 ராகுல் காந்தி அவர்கள் தீவிரமான பிரச்சாரம் செய்து 21 இடங்களிலே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். அது ரேபரேலி, அமேதி 2 தொகுதிகளையும் பொறுப்பை ஏற்று அந்த தேர்தல் பணிகளை பார்த்து கொண்டிருந்த பிரியங்கா காந்தி அவர்கள் அந்த மாநிலத்தில் ஒரு பகுதியை பொறுப்பேற்று செயல்படுகிற சூழல் உருவாகி இருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் என்பது நேருனுடைய தொகுதியாக, நேருனுடைய இந்திரா காந்தி, நேரு போன்றவர்கள் அந்த மாநிலத்திலே அரசியல் செய்த காரணத்தினாலே மீண்டும் அங்கே உத்தரப்பிரதேச மாநிலத்திலே காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வாக்கு நிலைநாட்டப்படும் என்கிற நம்பிக்கை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு போப்பண்ணா.